பாருங்க, நான் ஆங்கில மீடியத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட இந்த பாட்டை கொடுத்து தேவாரம் திருவாசக பாட்டை கொடுத்து படிக்க சொன்னால் ஒருத்தர் கூட இது வரைக்கும் ஒரே ஸ்டோக்கில் படிக்கவே இல்லை. எல்லாரும் பாதியில் நிறுத்திடுறாங்க, இல்லை பெப்பேன்னு முடிக்கிறாங்க. ரொம்ப வெக்கமாக இருக்குது. சொந்த தாய்மொழியை கூட பேச தெரியாதவர்கள் ஆங்கில மீடியத்தில் படித்து என்னத்தை கிழிச்சிடுவாங்கன்னே சொல்லுவேன். வெட்டி வேஸ்ட்டு, சும்மா காசுக்கு பிடிச்ச பீடை தண்டம். ஆக தமிழ் மீடியத்தில் இந்த குழந்தைகள் எப்படி தான் படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. உங்களுக்கும் அந்த ஆசை வந்திருக்கு. பாருங்கள், தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம தாய்மொழியே, அந்த பாட்டு கடினமான பாட்டு, ஒழுகல் அரிது. இப்போ எடுத்து பாருங்கள், ஒழுகல் அரிதுங்கிறது திருவாசகத்தில் இந்த ழகரத்தை சொல்வதற்காகவே அந்த பாடலை இந்த குழந்தைகள் அழகாக அருமையாக சொல்கிறாங்க. பாருங்கள், ஒவ்வொரு குழந்தையாக சொல்கிறாங்க. பாருங்கள், 4 குழந்தைகள் இப்போ பேச போகிறாங்க. கண்ணு சொல்லி சத்தமாக சொல்லுங்கள். ஒழுகல் அரிது அழிக்கலையில் ஒளி உலகு பழிப்பெருகு வழியை விடையா முழுது உடலில் எழும் மயிர்கள் தழுவும் முனிடு குழுவினோடு தழுவு சிவனை தொழுதுலகில் இழுகுமலம் அழியும் வகை கழுவொழி முறை கழுவண நகர பழுதிலரை எழுதுமொழி தமிழ் விலகன் வழிமொழிகள் மொழி தகையவே. கைதட்டுங்க, சூப்பர். அடுத்தது நீ படிங்க. ஒழுகல் அரிது அலிகடலில் புலிமுலகு பழிபெருகு வலியை நினையா முழுது உடலில் எழும் மயிர்கள் தருவும் முனிடு குழுவினோடு தழுவு சிவனை தொழுதுலகில் இழுக்குமலம் அழியும் வகை கழுவுமுறை கழுமலநகர் பகுதிலிறை எழுதுமொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகைய. அருமை. கைதட்டுங்க, சூப்பர், வெரி குட். உன் பேர் என்னம்மா? ஷர்மிளா ஸ்ரீ. உன் பேர் என்னம்மா? வர்ஷினி. என்ன வகுப்பு படிக்கிறீங்க? 9ஆம் வகுப்பு பி. நீ படித்தங்க. உன் பேர் என்ன? நதியா. இப்போ படிக்கிறாங்க. படிங்க. ஒழுகல் அரிது அழிகலையில் ஒளி உலகு பழி பெருகு வலியை நினைய முழுது உடலில் எழும் மயிர்கள் தழுவு முனிடு குழுவினோடு தழுவு சிவனை தொழு உலகில் இழுகுமலம் அழியும் வகை கழுவுமுறை கழுமலநகர் பகுதிலிறை எழுதுமொழி தமிழ் விரங்கன் வழிமொழிகள் மொழி தகையவே. அருமை. கைதட்டுங்க. 3 பேரும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. நதியா, வர்ஷினி அண்டு ஷர்மிளா ஸ்ரீ. 3 பேரும் 9ஆம் வகுப்பு சேவூர் அரசு நிலைப்பள்ளி மாணவிகள். மிக அற்புதமாக தமிழை உச்சரிக்கிறார்கள். தாய் அவர்கள் மொழி தமிழ், அதில் அவங்க பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். தமிழச்சிகள் இவர்கள். ஆக ஆங்கிலத்திலே படிக்கக்கூடியவர்கள் ஏதோ வேற்று மொழியை பேசுவது கௌரவம், நாகரிகம், கேவலம். சொந்த தாய்மொழியில் எழுதுகிற வக்கீல் எழுத தெரியல, படிக்க தெரியல. நீ எந்த மொழியை படித்தா தான் என்ன? இந்த நாட்டுக்கு அதுக்காக பிரயோஜனம் உண்டா? தயவு செய்து ஆங்கில மீடியத்தை படிக்கக்கூடியங்க, தயவு செய்து திரும்ப சொல்கிறேன், வெறும் பணத்தை கொட்டி ஆங்கிலத்தையும் இந்தியும் படிப்ப வைத்தது முட்டாள்தனம். முதல்ல பெற்ற தாய் தமிழ், அவளை முதல்ல உருப்படியாக படிங்க. அவளை படிக்க விட்டு போட்டு நீங்கள் தண்டத்துக்கு ஆங்கிலத்தையும் ஹிந்தியும் படித்து அதில் பெரிய புளுத்தியாகி என்னத்தை பண்ணிடுவீங்க? ஒரு வெங்காயத்தையும் பண்ண முடியாது. ஆக இந்த குழந்தைகள் பாராட்டுக்குறையில் அவர்களுக்கு இப்போது பரிசு தரப்படுகிறது. ரொட்டேரியன் நல்லதை விரும்பும் முருகன் ஜெய்பனி சேனலுக்காக.